நீ யோசிக்காத உயரங்கள்ல இருக்கிற ஒருத்தர் உன்னை ஞாபகம் வைத்து உன்னை அழைக்கின்றார். நிச்சயமாய் தெரியும்பா, உன்னை குறித்து பேசும் பொழுதே சொல்லிட்டாங்க, உன் பலவீனம் என்ன, உன் கரண்ட் ஸ்டேட் என்ன, உன் நிலைமை என்னன்னு சொல்லி எல்லாம் பிரீஃப் பண்ணிட்டாங்க. உன்னை குறித்து ராஜாவிடத்தில் சொல்லும் பொழுது நீ சப்பானியா இருக்கிற, உன் கால்கள் கிடையாது, உன்னால ஒருத்தர் ஒரு வேலையும் செய்ய முடியாது, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனாலும் உன்னை குறித்து கவலையோடு கூட இருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், does God know what I am going through? Yes, he knows. Does God know that my mistake is also there in whatever I am going through? Yes, God knows. You must be thinking, does God know that I am also equally to be blamed in whatever I am suffering today? Yes, God knows all that has happened in your life. உங்கள் அழுகையும் உங்களுடைய ஏதோ ஒரு துக்கத்தின் காரியத்தை கர்த்தர் அறிந்து இன்றைக்கு உங்களை அழைக்கும்படி ஆண்டவர் ஆயத்தமா இருக்கின்றார். ஒரு மனுஷன் பாக்கியவானா இருக்கின்றானாம். யார் அந்த பாக்கியவான்? Who is the blessed person அப்படின்னு சொன்னா, according to the book of Psalms, the Bible says, the first chapter open பண்ணும் பொழுது, ஒரு மனிதன் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, தேவ சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொன்னால், அவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு மரமாய், நல்ல கனி கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருப்பாராம். நமக்கென்று சொல்லி ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அந்த காலம் வருவதற்கு முன்பாய் நாம சில காரியங்களை எதிர்பார்க்கும் பொழுது அது ஒருவேளை எவ்வளவு ஆர்கானிக்கா இருக்கும் நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம அந்த காலம் வரைக்கும் காத்திருப்போம் சொன்னா அது அழகாய் கணித்து நம்முடைய கைகளில் வருவதை நம்ம பார்க்கின்றோம். தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு காலம் அவருடைய ஆடு மேய்த்துட்டு இருக்கிற ஒரு சாதா மனிதனாய், தன் பெற்றோரால தன் சகோதரால மறக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் ஒரு காலம் இருந்தது. ஆனால் அதே தாவீதுக்கு இன்னொரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த காலம் வரும் பொழுது அவன் அந்த தேசத்தினுடைய ராஜாவாய் மாறும்படி, அதற்கு பின்பு அவருடைய வம்சத்தில் இருக்கிறவர்கள் தான் அந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படி ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஒருவேளை நீங்க சொல்றபடி உங்க மேல 100% நீங்க பிளேம் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை கூட இராது. அதை உங்களுக்கு நிரூபிக்கின்றேன். வேதம் சொல்கின்றது, ஒரு நாள் தாவீதோ தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கின்றார். அன்றைக்கு தன்னுடைய அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லி தன்னுடைய பரம எதிரி, தன்னுடைய பழைய எதிரி சவுலுடைய ஞாபகம் அவருக்கு வருது. அவர் உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த சவுலுடைய வம்சத்துல யாராவது ஒருவர் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் நன்மை செய்யும்படி என்று சொல்கின்றார். அப்பொழுது வேதம் சொல்கின்றது, அன்றைக்கு ஒரு மனுஷன் சொன்னார், சார் ஒரே ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய பேர் மேஹிபோசேத். இந்த மேஹிபோசேத்தோ லோதேபார் என்று சொல்லி ஒரு ஊர்ல, ஒரு சின்ன பட்டணத்தில் இருக்கின்றான். அப்பொழுது அவருடைய ஊர்ல இருந்த பெரிய பெரிய ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸை போல, அன்றைக்கு அவருடைய பிஎஸ்ஓஸை போல எல்லாரையும் அனுப்பி இருப்பாங்க. போய் கூப்பிடு, யாரு? இந்த ராஜா கூப்பிடுறார். இந்த ராஜாக்கு தேவைன்னு சொன்னோடனே அந்த ஊர்ல இருக்கிற பெஸ்ட் ஆபீசர்ஸ் அந்த சின்னதான லோதேபார், ஒரு சாதாரண ஸ்லம்மை போல அந்த இடத்துல ஊர்ல இருக்கிற எல்லா கான்விக்ஸும் இருக்கிற அந்த சாதாரண இடத்துக்கு பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகள் வந்திருப்பாங்க. அந்த ஊரே திரும்பி பார்த்திருக்கோம், எதற்கு இப்படியாய் போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க, எதற்கு இந்த அரண்மனையிலிருந்து கார்ட்ஸ் வராங்க, எதற்கு இந்த இத்தனை பேர் வந்து எங்களுடைய ஊருக்கு யாரை பிடித்து போக வராங்க, யார் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி வேதனையோடு கூட ஒருவேளை பயத்தோடு பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் அன்றைக்கு இந்த மேஹிபோசேத் தரையில, மண் தரையில அல்லது சாதாரணமாய் உட்கார்ந்துட்டு இருந்த மனுஷர்களால் கீழே பார்க்கப்படுகின்ற அந்த மனுஷனுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. சொல்றாங்க, ராஜாவாகிய தாவீது உன்னை கூப்பிடுகிறார், இன்றைக்கு உன்னை ஒரு பெரிய மனுஷன் அழைக்கின்றார், நீ யோசிக்காத உயரங்கள்ல இருக்கிற ஒருத்தர் உன்னை ஞாபகம் வைத்து உன்னை அழைக்கின்றார். அப்பொழுது இந்த மனுஷன் கேட்கிறான், இந்த மேஹிபோசேத் கேட்கிறான், ஏங்க அவருக்கு தெரியுமா எனக்கு கால் கிடையாது, நான் ஒன்றதுக்கு உதவாதவன், என்னால ஒண்ணுமே முடியாது, I am an useless fellow, I am an unfit fellow, I cannot be of any use to the man who is calling me. Does the person know என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாய் தெரியும்பா, உன்னை குறித்து பேசும் பொழுதே சொல்லிட்டாங்க, உன் பலவீனம் என்ன, உன் கரண்ட் ஸ்டேட் என்ன, உன் நிலைமை என்னன்னு சொல்லி எல்லாம் பிரீஃப் பண்ணிட்டாங்க. உன்னை குறித்து ராஜாவிடத்தில் சொல்லும் பொழுது நீ சப்பானியா இருக்கிற, உன் கால்கள் கிடையாது, உன்னால ஒருத்தர் ஒரு வேலையும் செய்ய முடியாது, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனாலும் உன்னை குறித்து கவலையோடு கூட இருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். பிரியமான, அதே போல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், does God know what I am going through? Yes, he knows. Does God know that my mistake is also there in whatever I am going through? Yes, God knows. You must be thinking, does God know that I am also equally to be blamed in whatever I am suffering today? Yes, God knows all that has happened in your life. ஆனாலும் இன்றைக்கு உங்களுடைய சீசனுக்குரிய காரியங்கள் வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்கள் அழுகையும் உங்களுடைய ஏதோ ஒரு துக்கத்தின் காரியத்தை கர்த்தர் அறிந்து இன்றைக்கு உங்களை அழைக்கும்படி ஆண்டவர் ஆயத்தமா இருக்கின்றார். அப்போ வேதம் சொல்கின்றது, அந்த மனுஷனை கொண்டு போன பிறகு அந்த தாவீது ராஜாக்கு முன்பு வைக்கிறார்கள். வைக்கும் பொழுது தாவீது சொல்லுகின்றார், உன்னுடைய தாத்தா, உன்னுடைய அப்பானுடைய சொத்துக்கள் எல்லாம்
உன்மேல் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும்பா. உனக்கு வர வேண்டியது எல்லாம் உனக்கு வரும். அவன் நினைத்திருப்பான், ஐயோ நான் கால் இல்லாதவன், இந்த கால் இல்லாதவனுக்கு இந்த பிசிக்கலி சேலஞ்சுக்கு ஏதோ மானியம் கொடுப்பாங்க அரசாங்கத்தில், ஏதோ ஒரு கிரச்சஸோ ஒரு ட்ரைசைக்கிளோ ஏதோ ஒரு பெல்லோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று, அவன் சற்று கூட கனவுல கூட நினையாத ஒன்று. அன்றைக்கு அந்த தாவீது சொல்றாரு, உன்னுடைய தாத்தா உனக்கு வர வேண்டிய எல்லா காரியமும் அரியர்ஸோடு கூட வந்து உன்மேல் வந்து விழப்போகின்றது என்று சொல்லி அடுத்தது அவன் யோசிச்சுட்டே இருக்கிறான். சரி ரைட்டு, இவ்வளோ சொத்துக்களை கொடுத்துடுறாங்க, இவ்வளோ ஆஸ்திகளை கொடுக்குறாங்க, இவ்வளோ அந்தஸ்தை கொடுக்குறாங்க, இது எப்படி என்னால் பாதுகாக்க முடியும்? நானோ கால் இல்லாதவன், நானோ முடமானவன், என்னால் எழும்பி என்னுடைய வேலைக்கே போய் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இவ்வளோ திரளான ஏக்கர் கணக்கான நிலங்களோ ஆஸ்தியோ சொத்தோ கொடுக்கும் பொழுது நான் எப்படிங்க இதை கவர்ன் பண்ண முடியும்? How am I going to manage? Maybe he had a question in his mind. அடுத்தது அந்த தாவீது ராஜா அவனை பார்த்து சொல்லுகின்றார், இதோ உன் கண் முன்பா எத்தனை ஆட்கள் நிற்கிறார்களோ, இனி இவர்கள் எல்லாம் உனக்கு வேலை செய்வார்கள். All these days they were all there to wait, they were all waiting to serve the king over there. ஆனா வேதம் சொல்லுது, அன்றைக்கு ஒரு நாள் தலைகீழாய் சூழ்நிலை மாறிச்சு. அவன் எதிர்பாராத யோசிக்காத ஒரு சீசனுக்குள்ளாய் அந்த மனுஷனை கர்த்தர் நடத்தினார். அந்த மனுஷனுக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் எல்லாம் உனக்காய் வேலை செய்வார்கள், உன்னோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி. பெரியமானே, அநேக நேரங்களில் நம்முடைய தவறில்லாதபடி நாம சில பிரச்சனைகள் இருக்கிறோம், நம்முடைய தவறே இருக்காது, நமக்கு அதில் எந்த சம்பந்தம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு நாம சில கஷ்டத்தின் மத்தியில் போயிட்டு இருக்கலாம். நமக்கு ஒருவேளை எதனால நான் இப்போ அழுகுறேன், எதனால நான் இந்த தரித்திரத்தில் வாழ்றேன், எதனால இந்த சண்டைக்குள்ளாய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எதனால இப்படிப்பட்ட வறுமை, எதனால இப்படிப்பட்ட கொடுமைகள், யார் இந்த காரணம்? நான் எங்கேயாவது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறேன்னா, அல்லது என் வாழ்க்கையில் ஏதாவது இந்த உலகம் இருக்குதா, என் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது, why am I going through என்று சொன்னால், ஒருவேளை as you rightly know, maybe your involvement is 0%. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய தப்பு ஒண்ணுமே கிடையாது தான், யாரோ ஒருத்தருடைய தப்புனால இன்றைக்கு நீங்க அவஸ்தையோடு கூட இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா don't worry about it. There is a God who is watching. There is a God who knows all that you are going through, and your reward, the season of reward is at your door. உங்களை தேடி வருகிற காலத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்தட்டும். ஒரு பக்கம் இன்றைக்கு உங்களுடைய மிஸ்டேக் இல்லாதபடி இன்றைக்கு ஒரு பேட் சீசன் நீங்க இருக்கலாம், இல்ல இன்னொரு பக்கம் நம்முடைய மிஸ்டேக் தான். இன்னைக்கு நாம சொல்லலாம், இது என் தப்பு தாங்க, யாருக்கும் சொல்ல முடியாது, நான் யாருக்கும் வெளியில சொல்ல முடியாது, இட் இஸ் மை மிஸ்டேக் என்று கூட சில நேரங்கள் நாம சொல்லக்கூடும். சில ஏரியால நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கலாம், சில ஏரியாஸ்ல ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு விரோதமாய் வரலாம். ஆனா நாம ஒரு காரியத்தை செய்வோம். ஒன்று, இன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய தவறுனாலையும் நம்ம அவஸ்தைப்படக்கூடாது. நம்ம சொல்லுவோம், என்னை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனிதனுக்கு என்னை ஞாபகப்படுத்துங்க. மேபி our promotion, maybe a blessing, maybe something that has to come into your life. இன்றைக்கு அவருடைய மைண்டில் அவர்களுடைய கைகளில் இருக்குது. அவங்க இன்னைக்கு மறந்துட்டாங்க, அல்லது அந்த காரியத்தை குறித்து அவங்க நினைக்கிறது இல்லை, அந்த காரியத்தை குறித்து அவங்க யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு மூலையில் இன்னைக்கு நிற்கிறோம். லோதேபார்ல இருந்ததான அந்த மேகிபோசேத்தை எங்கேயோ மூலையில் இருக்கிற தாவீதுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் என்றால், உங்களை குறித்து யாருக்கு ஞாபகப்படுத்தணுமோ அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவார். நீங்க படுகிற பாடுகள், நீங்க படுகிற கஷ்டங்கள், நீங்க போயிட்டு இருக்கிற பாதை, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவார். மேபி திங்ஸ் வில் ஷுவர்லி சேஞ்ச். நீங்க யோசிக்காத, நம்ம தகுதியில் ரைட்டு தான், அவன் கால் இல்லாதவன் தெரியும், அவன் ஒன்னுத்துக்கு உதவாதவன் தெரியும், அவன் எல்லாத்தையும் இழந்தவன் தெரியும், அவனை அனாதை, அவனை கேட்பது கூட ஆள் கிடையாது, எல்லாம் தெரியுங்க. தெரிந்தும் தான் உங்களை முக்கியமான பதவிக்கு கூப்பிடுறாங்க, எல்லாம் தெரிந்து தான் உங்களை அந்த உயரமான இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமையும். நம்முடைய வீக்னஸ் கடவுளுக்கு தெரியும், நம்முடைய போராட்டங்கள் கடவுளுக்கு தெரியும், நம்ம எந்த இடத்துல மறுபடியும் விழுந்துட்டு இருக்கிறோம் கடவுளுக்கு தெரியும், நம்ம எந்த சூழ்நிலையில எழுத முடியாதபடி இன்றைக்கு தவித்துட்டு இருக்கிறோம் கடவுளுக்கு தெரியும். இத்தனை காரியங்களையும் எங்கேயோ ஒரு பாதுகாப்பான பலமான ஒரு ஆசீர்வாதமான பாதைக்குள்ளாய் நம்மை நடத்தும்படி இன்றைக்கு அந்த ஆண்டவர் தீர்மானத்தோடு இருக்கட்டும். இன்னைக்கு நம்பிக்கையோடு கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், வேதம் சொன்னபடி blessed is the man என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லு. நீ உலகபூர்வமான மனுஷனுக்கு கவுன்சில் கொடுக்கிறான், ரைட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. பட் ஆனால் காட்ஸ் கவுன்சில் இப்படியாய் வேத வசனம் வரும் பொழுது, ஆண்டவர் பேசும் பொழுது, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். அந்த மாற்றம் அநேகருக்கு ஒரு பெரிய மாற்றமாய், நமக்கு ஒரு முன்னேற்றமாய் மாறும்படி ஆண்டவருடைய கைகளுக்குள்ள ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா.